இன்றைய நாரதர் தர்பார். மின் இணைப்பு வழங்க லஞ்சம் பெற்ற CA வணிக ஆய்வாளர். லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் அதிரடி கைது. லஞ்சம் பெறுவது பிச்சை எடுப்பதற்கு சமம், துணை போகுபவர்களும் அடங்குவர் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எச்சரித்தும் மதிக்காத அரசு அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை பாயுமா? மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களிடம் இடைத்தரகர்கள் வாயிலாக அங்குள்ள EE மற்றும் மேல் அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு கையூட்டு பெறுவதே குறிக்கோளாக செயல்படும் சில CAக்கள் பற்றி விரிவான தகவல்கள் விரைவில் தொடரும். நமது நாரதர் 24 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த இருதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த விவசாயி முனிகிருஷ்ணன் என்பவர் தனது நிலத்தில் போடப்பட்ட போர்வெலுக்கு கட்டணம் குறைந்த மின் இணைப்பு பெற தேன்கனிக்கோட்டை தெற்கு உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதை அறிந்த CA வணிக ஆய்வாளராக பணியாற்றி வரும் தனபாலன் மின் இணைப்பு வழங்க 7000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் தர விரும்பாத முனிகிருஷ்ணன் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு DSP நாகராஜன் அவர்களிடம் அளித்த புகாரின் பேரில் தேன்கனிக்கோட்டை தெற்கு பொறியாளர் அலுவலகத்தில் விவசாயி முனிகிருஷ்ணன் ரசாயனம் தடவிய 7000 ரூபாய் நோட்டுகளை வணிக ஆய்வாளரிடம் வழங்கிய போது DSP நாகராஜன் தலைமையிலான 8 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் CA தனபாலை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தன்னுடைய சுய லாபத்திற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் இது போன்ற சில CAக்களால் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுகின்றது. இது போன்றவர்களை துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதித்த சொத்துக்களை முடக்கி அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.